ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் பின்னங்கள், அதாவது ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா பின்னங்கள் எப்படி எழுதுறது அப்படின்னா, இப்போ இது எப்படி இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எத்தனை, 2 பாக்ஸஸ் இருக்கா. அதில் ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ இதை எப்படி பின்ன வடிவில் எழுதுவோம் அப்படின்னா 1/2 அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா. இப்போ இது ஒரு சர்க்கிளில் 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோமா. அப்போ ஹவு மெனி ஸ்ப்ளிட்டிங் இன்டூ ஒரு சர்க்கிள் வந்து 4, எத்தனை ஷேர் பண்ணியிருக்கோம்னா 2. அப்போ 2/4. ஓகேவா. பின்னங்கள் என்னென்னா இப்போ வர்ற எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஃபைன் 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் 3/4 அண்டு 2/7. ஓகேவா. சொல்யூஷன் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிவன் கொடுத்துருக்கு 3/4 அப்படியே எழுதுகிறோம். எப்படி 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க 3/4ஓட 2/2 மல்டிபிள் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா. அப்போ 3 × 2 எத்தனை, 6 / 4 × 2 8. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 3 இல்லை, அப்போ ஃபஸ்ட்டு 1 போட்டாச்சு. அதே மாதிரி 3/4 இப்போ 2/2 போட்ட மாதிரி என்ன போடணும், 3/3. அப்போ 3 × 3 9 / 4 × 3 12. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்டு ஈக்குவலன்ட் ரேஷியோ எப்படி பண்ணணும்னா 4/4. ஓகேவா. இப்போ 3 × 4 என்ன, 12 / 4 × 4 16. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவலன்ட் ரேஷியோ இப்போ வந்து 3/4 ஃபினிஷ். நெக்ஸ்ட் என்ன எதுக்கு கண்டுபிடிக்கணும், 2/7. இப்போ 2/7. இப்போ இங்கே என்ன கண்டுபிடிச்சோம், 2/2 போட்டோமா. அதே மாதிரி இங்கே என்ன போடணும், 2/2. 2 × 2 4 / 7 × 2 14. ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே 3/4க்கு என்ன பட்டோம், 3/3. அதே மாதிரி அப்போ இங்கே என்னது 2/7, 3/3. அப்போ 2 × 3 6 / 7 × 3 12. சாரி, 7 × 3 எத்தனை, 21. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 2/7 × 4/4. ஓகேவா. 2 × 4 8 / 7 × 4 28. ஓகேவா. இப்போ 3 ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் என்னென்ன, 3/4 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்னென்ன அப்படின்னா 6 / 8 9 / 12 12 / 16. நெக்ஸ்ட்டு 2/7ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் என்னென்ன, 2/7 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா 4/14 6 / 21 8 / 28. ஓகேவா. 4/14 ஃபினிஷ். ஓகேவா. சம் புரிஞ்சிச்சா என்னென்னு. எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். மது ate 2/5 of the chocolate bar and Nandu ate 1/3 of the chocolate bar. Who has eaten more? மது எவ்வளோ சாக்லேட் சாப்பிட்றாங்களாம், 5ல் 2, அதாவது 2/5. மொத்தம் இருக்கிறது 5, ஆனால் அவங்க சாப்பிட்றது 2. நெக்ஸ்ட்டு நந்து எத்தனை சாப்பிட்றாங்கன்னா 3 இருக்கிறதுல 1, அதாவது 1/3 of the chocolate bar. Who has eaten more? யார் அதிகமாக சாப்பிட்ருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இது எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாக்லேட் ஈட்டன் பை மது எப்படி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதுறா, 2/5. நெக்ஸ்ட் ஒன் சாக்லேட் ஈட்டன் பை நந்து ஈக்குவல் டு கொடுத்துருக்க கிவன் ஃப்ராக்ஷன் 1/3. ஓகே. இப்போ அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, ரெண்டுமே டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கா என்னன்னு பார்க்குறேன். ஓகேவா. பார்ப்போமா. அப்போ சாக்லேட் ஈட்டன் பை போத் இஸ் டிஃபராக இருக்குது. ஏன்னா வந்து 5ல் 2, நந்து 3ல் 1. ஓகேவா. அப்போ அது ரெண்டுமே எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ரெண்டு டினாமினேட்டரையும் ஈக்குவலாக கொண்டுட்டு வரணுமா. ஈக்குவலாக கொண்டுட்டு வந்தோம்னா எது
ஹையாக இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் படி எதுக்கு இருக்கும் 2 divided by 5 and 1 divided by 3 ஹேவிங் காமன் டினாமினேட்டர் கொண்டுட்டு வரணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா? காமன் டினாமினேட்டர் நம்ம கொண்டுட்டு வரணும். இப்போ டினாமினேட்டர் ரெண்டையும் காமனாக கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அங்கே 2 divided by ஃபஸ்ட்டு நான் மது சாப்பிட்ற எவ்வளவு 2 divided by 5. ஓகேவா? இப்போ டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது 5. அதே மாதிரி நந்து எவ்வளோ சாப்பிட்ருக்காங்க 3 divided 3 பாரில் 1 மட்டும் சாப்பிட்ருக்கா. அப்போ 1 divided by 3. அப்போ அந்த 3ஐயும் நம்ம அந்த 5ஐயும் என்ன பண்ணணும், காமனாக நம்பராக கொண்டுட்டு வரணும். இப்போ எப்படி கொண்டுட்டு வரலாம், போத் ரெண்டையுமே என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணுவோமா? எதால் மல்டிபிள் பண்ணலாம், டினாமினேட்டரில் இருக்க நம்பராலேயே மல்டிபிள் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 2 divided by 5 எதால் மல்டிபிள் பண்ணலாம், இங்கே இருக்க டினாமினேட்டரில் 3 இருக்கா, அப்போ 3ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 2 divided by 5 into 3 divided by 3. இப்போ 2 into 3 6 divided by 5 into 3 15. நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 1/3ங்கிறத எப்படி டினாமினேட்டரில் மல்டிபிள் பண்ணுறது, ஃபஸ்ட்டு உள்ளது டினாமினேட்டரில் என்ன இருக்குது 5. அப்போ 5ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ 1 divided by 3 into 5 divided by 5. இப்போ 1 into 5 equal to 5 divided by 3 into 5 equal to 15. ஓகேவா? இப்போ மது சாப்பிட்டது எவ்வளவு 6 divided by 15 வந்துருச்சு. நந்து சாப்பிட்டது எவ்வளவு 5 divided by 15 வந்துருச்சு. இப்போ இதில் எது போத்தில் எது ஹையர் 6 divided by 15. அப்போ யார் சாப்பிட்டது, மது சாப்பிட்டது. ஹென்ஸ் ஸோ 6 divided by 15 greater than 5 divided by 15. ஓகேவா? 6 divided by 15 வந்து எதை விட கிரேட்டராக இருக்குது, 5 divided by 15 விட கிரேட்டர். ஸோ has concluded Madhu has eaten more chocolate. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸாம்பிள் 3 பார்ப்போம். 6th term 3ல எக்ஸாம்பிள் 3, வினோதா, முகிலரசி, செந்தமிழ் were participating in the water filling competition. Each one was given bottle of equal volume to fill the water in it within 30 seconds. If Vinoda filled 1/2 portion of her bottle, Sendamil filled 3/4 portion of her bottle, and Mugilarasi filled 1/4 portion of her bottle, then who would get first, second and third prize? இது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, வினோதா, முகிலரசி, செந்தமிழ்னு 3 பேர் ஒரு வாட்டர் ஃபில்லிங் காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க. 3 பேர்னு 30 செகண்ட்ஸில் எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வினோதாங்கிறது 1/2 போர்ஷன், செந்தமிழ் 3/4, முகிலரசி 1/4. இப்போ இதில் வந்து யார் அதிகம், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யார், செகண்ட் ப்ரைஸ் யார், தேர்ட் ப்ரைஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் need be written until the denominator becomes 4, which is a LCM of 2 and 4. ஏன்னா first one 1/2, second one 3/4, third one 1/4. இப்போ இது ரெண்டுக்கு LCM எடுக்கிறோம் அப்படின்னா 2,4. LCM எடுத்தோம் என்னது 4. ஓகேவா? LCM என்னது 4. இப்போ வினோதா வந்து 1/2ன்னு இருக்குது, நம்ம 4 ஆக்கணும் என்ன பண்ணுவோம், 2/2 மல்டிபிள் பண்ணுவோமா? இப்போ 1/2னா 2/2 மல்டிபிள் பண்ணால் 2/4. செகண்ட் ஒன்று முகிலரசி 1/4. ஓகேவா? அடுத்து செந்தமிழ் 3/4. ஃபஸ்ட்டுக்கு சின்னமாக இருக்கிறது 1/4, அதில் இதை விட 1/4 விட பெருசாக இருக்கிறது 2/4, இதை விட பெருசாக இருக்கிறது 3/4. இப்போ இதில் யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, செந்தமிழ் got a first prize, வினோதா got a second prize, முகிலரசி got a third prize. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4 பாரு. அரேஞ்ச் 2/3, 1/6, 4/9 இஸ் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஆர்டர் பண்ணணும். இப்போ அசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் பண்ணணும்னா டினாமினேட்டர் கீழே உள்ள 3மே ஈக்குவலாக இருந்தால் ஈஸியாக நம்ம ஆர்டர் பண்ணிடலாம். இப்போ டினாமினேட்டர் 3மே எப்படி இருக்குது, வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஈக்குவலாக மாற்றணும். ஃபஸ்ட்டு இப்போ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன், இப்போ ஈக்குவலாக வர்ற மாதிரி ஃப்ராக்ஷனில் கொண்டு வர ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 2/3. ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம், மேலே கீழே ஒரே நம்பரால் பண்ணுவோமா? இப்போ 2/3க்கு இப்போ ஃபஸ்ட்டு 2/2 பண்ணால் 4/6. நெக்ஸ்ட்டு 2/3 ஈக்குவல்ட்டு
3/3 ஆல் பண்ணால் 6/9. நெக்ஸ்ட் 2/3 4/5 ஆல் பண்ணால் 8/12. 2/3 அடுத்து 5/5. அப்போ 10/15. 2/3 ஈக்குவல் டு 2/3னா 6/6 ஈக்குவல் டு 12/18 வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஈக்குவல் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/6. அதே மாதிரி 2/2 3/3 4/4 அப்படி போயிட்டே இருக்கணும். இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் 2/12ன்னு இருக்குது. இங்கே நம்ம கண்டுபிடிச்சதுல 12 இதோட கூட நிப்பாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 3/3ன்னு போடல, 3/18 வருது. 18 ஒன்று இருக்கா, 18 இருக்குது. அப்போ ரெண்டு இருக்குது, அதனால ரெண்டோட ஸ்டாப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பாரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 4/9க்கு பார்க்குறோம். 4/9 2/2 ஆல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எடுக்கிறதே இதில் 18ல், ஓகேவா. அப்போ இங்கே 12 என்ன ஆகாது, எடுத்துக்க மாட்டோம். இப்போ மூணுலேயுமே ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எது, 12/18, 3/18, 8/18. இப்போ இதில் என்ன கேட்டிருக்கு, அசெண்டிங் ஆர்டரில். இப்போ இதில் எது சின்ன நம்பரு, 12 3/8ல் 3/8 ஃபர்ஸ்ட்டு சின்ன நம்பர், நெக்ஸ்ட் 8/8 அடுத்த சின்ன நம்பர், அடுத்தது 12/18. அப்போ therefore 3/18 less than 8/18 less than 12/18. 3/18 விட 8/18 பெருசு, 8/18 விட 12/18 பெருசு, ஓகேவா. அப்போ அசெண்டிங் ஆர்டர் அது ஃபர்ஸ்ட் 3/18னா எந்த நம்பரு, 1/6 அதுதான். அப்போ 1/6. செகண்ட் 8/18னா 4/9, 12/18னா 2/3. ஓகேவாம்மா, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம்பிள் 5. The teacher had given the same situation method above and asked two students, Ravi and Arun, to solve it. They come out with the answer for 1/2 plus 1/4. That's the solution. ரவி எப்படி போட, அருண், ரெண்டு மெத்தடில் இதை சால்வ் பண்ணுறோம், அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரெண்டும் காமன் டிவைசர் எடுக்க போகிறேன். காமன் மல்டிபிள்ஸ் என்ன, காமன் மல்டிபிள் ஆஃப் 2 and 4 is 4. ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் 1/2னா 2/2 மல்டிபிள் பண்ணால் 2/4. நவ் ஆட் பண்ணுறேன். இப்போ 1/2 plus 2/4. அப்போ என்ன பண்ணுறோம், 1/2 பதிலாக 2/4 plus 1/4. இப்போ எப்படி இருக்குது, 3/8. ஓகேவா. இங்கே 1/2 plus 2/4 ஈக்குவல் டு 1/2க்கு பதிலாக 2/4 போட்டுறேன், பிளஸ் 1/4, 3/8. அடுத்து இன்னொரு மெத்தடை பாரு. காமன் மல்டிபிள் ஆஃப் 2 and 4 ஈக்குவல் டு, காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சோம்ல 4 தான். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் 1/2 ஈக்குவல் டு 2 மேலே எங்கே மல்டிபிள் பண்ணுவோமா, அப்போ 1/2 இன்ட்டு 2/2. அப்போ 2 டிவைடட் பை 4 ஆட் பண்ணுவோமா. அப்போ 1/2 plus 1/4 தானே கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். 1/2 plus 1/4ன்னு நம்ம 1/2க்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் 2/4 plus கொஸ்டினில் இருக்கிறது 1/4. அப்போ 3 காமன் டிவைசராக 4 காமனாக எடுத்துக்கிட்டோம்னா மேலே உள்ளதை மட்டும் ஆட் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம், மேலேயும் ஆட் பண்ணுறோம், கீழேயும் ஆட் பண்ணி போடுறோம். இதில் என்ன பண்ணுறோம், காமனாக 4 காமனாக எடுத்துக்கிட்டு மேலே மட்டும் ஆட் பண்ணணும். இதை 2 different ways, ஓகேவா. இப்போ இங்கே எத்தனை லிட்டர்ஸ் வருது, 3/8 liters ஆஃப் மில்க்கு, இங்கே 3/4 liter ஆஃப் மில்க். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதாமா எல்லாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6 பார்ப்போம். ஃப்ராக்ஷன்ஸில் ஆட் 2/3 and 3/5, ஓகேவா. ஹென்ஸ் 2 ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர் எப்படி இருக்குது, ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறோம். 2/3யும் 3/5யும். ரெண்டோட டினாமினேட்டர் எப்படி இருக்குது, நாட் ஈக்குவல். அப்போ டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் டேரெக்டாக மேலே மட்டும் நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணால் ஓகே. இப்போ டினாமினேட்டர் நாட் ஈக்குவல்னால என்ன பண்ண போகிறோம், 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம், ஓகேவா. ஸோ எல்சிஎம் ஆஃப் 3 and 5 ஈக்குவல் டு, இப்போ எல்சிஎம்னா 3,5 3 1 3 3 5 1 1 5 is 5. அப்போ 3 into 5 15. இப்போ எல்சிஎம் ஆஃப் 3 and 5 is 15, ஓகேவா. இப்போ இந்த 15 வந்து டினாமினேட்டரில் வரணும், அது வரை நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 2/3 இஸ், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எப்படி போடுவோம், ஃபர்ஸ்ட் 2 கொடுத்துருக்க கிவன் நம்பரில் 2/2 மல்டிபிள் பண்ணுவோம். அடுத்து 3/3, அடுத்து 4/4, அடுத்து 5/5. ஃபர்ஸ்ட் 2/2 பண்ண என்ன வரும், 2 2s are 4, 3 2s are 6, ஓகேவா. நெக்ஸ்ட் 3/3 2 3s are 6, 3 3s are 9. Next 2/3 2 4s are 8, 3 4s are 12. Next 5/5 2 5s are 10, 3 5s are 15. ஏன் 15ஓட ஸ்டாப் பண்ணோம்னா இதோட எல்சிஎம் எவ்வளோதான் 15. அப்போ ஸ்டாப் இஸ் 15, டினாமினேட்டர் 15 வந்தோம்னா ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இதே மாதிரி எதுக்கு பண்ண போகிறோம், 3/5க்கு. 3/5க்கு என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன், ஓகேவா. அப்போ இந்த 3/5 ஈக்குவல் டு 3/5 இன்ட்டு 2/2 பண்ணுவோமா. இப்போ 2/2 பண்ண 3 2s are 6 டிவைடட் பை 5 2s are 10, ஓகேவா.
நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் 2/2 பண்ண மாதிரி 3/3 பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ 3/3னா 3 3s are 9, 5 3s are 15. அப்போ டினாமினேட்டர் 15 வந்தோன்னா நாட் ஈக்குவல் ஓகேவா. ஸ்டாப் பண்ணிடுறதோட நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஆட் பண்ண போகிறோமா. இதையும் 2/3 + 3/5. இப்போ 2/3னா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 10/15 + 3/5 வேல்யூ 9/15. அப்போ ரெண்டு டினாமினேட்டர் ஈக்குவல்னா ஒன்று மட்டும் போட்டால் போதும். மேலே என்ன போட்டால் போதும் 10 + 9. 10 + 9 என்ன 19 / 15. ஃபினிஷா ஓவராமா புரியுதாமா. இதே இவ்வளோ பெருசை எவ்வளோ ஷார்ட்டாக கிராஸ் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்கிறோன்னு மட்டும் பாருங்க. அலிட்டர் மெத்தட்னா another one மெத்தட்னு அர்த்தம். என்ன பண்ணுறோம் 2 + 2 / 3 and 3 / 5. இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஆடிங் எப்படி ஆட் பண்ணணும் இது வந்து கிராஸ் மல்டிபிளில் எப்படி இவ்வளோ ஈஸியாக கொண்டு வரணும் பாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் 2ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணணும் 2 × 5. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் 3 × 3 ஓகேவா. 3 × ஃபர்ஸ்ட் 2 × 5 + 3 × 3 டிவைடட் பை கீழே இருக்க ரெண்டையுமே ஓகேவா. கீழே இருக்க ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம் மல்டிபிள் பண்ண போகிறோம் புரியுதா. அப்போ 3 × 5 2 × 5 எத்தனை 10 + 3 × 3 9 டிவைடட் பை 3 × 5 15. இப்போ 10 + 9 19/15 வந்துருச்சா. ரெண்டே ஸ்டெப்பில் ஓவர். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வெரி ஈஸி மெத்தட் ஓகேவாமா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போமா. எக்ஸாம்பிள் 7. இது எந்த மெத்தடில் போட்டிருக்கோம் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் ஓகேவா. 3/7 + 2/3 ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் 3 × 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் 7 × 2. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் கொடுத்துருக்க கிவன் கொஸ்டின் எடுத்து எழுதுற 3/7 + 2/3 = ஃபர்ஸ்ட் என்னது 3 × 3 + 2 × 7 டிவைடட் பை நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் டினாமினேட்டர் இருக்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 7 × 3 ஓகேவா. அப்போ 3 × 3 9 2 × 7 14 டிவைடட் பை 7 × 3 எத்தனை 21. அப்போ 9 + 14 23 டிவைடட் பை 21. புரியுதாமா இது எப்படின்னு கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் புரியுதா ஈஸியா. நெக்ஸ்ட் பாரு எக்ஸாம்பிள் 8. அதே மெத்தட் தான் சிம்பிளிஃபை 3/4 - 1/2 என்ன பண்ணுறோம் இதுவரை ஆட் பண்ணோம். இது என்ன பண்ண போகிறோம் சப்ராக்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை ஓகேவா. இப்போ 3/4 மைனஸ் மட்டும்தான் இடையில வேறு எந்த மாற்றமும் இல்லை அதே தான். இப்போ என்ன பண்ணணும் 3 × 2 - 1 × 4 டிவைடட் பை 4 × 2 புரியுதா. 3 × 2 6 - 1 × 4 4 divided by 4 × 2 8. 6 - 4 2 divided by 8. இப்போ 2/8 எப்படி அடிச்சு கொடுப்போமா 2 டேபிளால் 1 2s are 2 4 2s are 8 அப்போ 1/4 புரியுதா. நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9. Find the difference between 3/4 and 2/7. சேம் ஸ்டெப். டிஃபரன்ஸ்னா என்ன கண்டுபிடிக்கணும் டிஃபரன்ஸ்னா மைனஸ் ஓகேவா. 3/4 minus 2/7 equal to இதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் 3 × 7 minus 2 × 4 இது நம்ம மாற்றி போட்டுக்கலாம் 4 × 2ன்னு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 × 4 divided by 4 × 7. 3 × 4 21 minus 2 × 4 8 divided by 28. 21 minus 8 13 divided by 28. புரியுதா வெரி ஈஸியஸ்ட் மெத்தட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஓகேவாமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 10 convert 5 × 3/7 into improper fraction. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக என்ன சொல்லி ஹோல் நம்பர் இன்ட்டு டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் 5 × 7 சரியா 5 × 7 ப்ளஸ் நியூமரேட்டர் ப்ளஸ் 3 டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்கிற 7. இப்போ 5 × 7 35 plus 3 divided by 7. 35 plus 3 38 divided by 7. புரியுதாப்பா. எக்ஸாம்பிள் 11 பாருங்க. இப்போ எப்படி இருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனில் கொடுத்து கன்வெர்ட் இன்ட்டு மிக்சடு ஃப்ராக்ஷனில் மாற்றி சொல்லியிருக்காங்க. மிக்சடு ஃப்ராக்ஷன் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம்னா நம்ம அதே மிக்சடு ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி. இப்போ இது என்ன பண்ணணும் மிக்சடு ஃப்ராக்ஷனில் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதை டிவைட் பண்ணால் போதும். இப்போ 17 3 டிவைட் பண்ணுறோம் 3 டேபிள் தெரியுங்களா 5 3s are 15 பேலன்ஸ் 2 ஓகேவா. அப்போ மேலே இருக்கிறது என்னது கோஷன் கீழே இருக்கிறது ரிமைண்டர் இது டிவைசர். இப்போ
மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு கோஷன்ட்டு ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர். ஓகேவா? அப்போ 17/3 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மாற்றணும்னா ஃபஸ்ட்டு கோஷன்ட் என்ன இங்கே 5 சைடில் போட்டுறேன். ஓகேவா? ரிமைண்டர் என்னது 2 டிவைசர் 3. இப்போ 5 × 2 டிவைடட் பை 3. புரியுதா? இதுதான் எக்ஸாம்பிள் 11. ஓகேவா? இப்போ நமக்கு மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்தா ஃப்ராக்ஷனாக மாற்ற தெரியணும், ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் கொடுத்தா மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்ற தெரியணும். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் பாருங்கள் அடிஷனும் வெரி ஈஸி. அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் த மிக்சர் ஃப்ராக்ஷன். எக்ஸாம்பிள் 12 பாருங்க. Saravanan's father bought 2 × 3/4 meter and 2 × 1/2 meter and 1 × 1/4 meter of cloth. Find the total length of the cloth bought by him. சரவணனோட ஃபாதர் வந்து 3 மீட்டராக 3 இதில் கிளாத் வாங்குறாரு. ஒன்று 2 × 3/4 மீட்டர் அண்ட் 2 × 1/2 மீட்டர் அண்ட் 1 × 1/4 மீட்டர் ஆஃப் கிளாத் வாங்குறாங்க. என்ன கேட்டிருக்கு? டோட்டல்லாம் 3 என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அவ்வளோதான். கடைசி எவ்வளோ கிளாத் வாங்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியறக்கா ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்னென்ன ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் என்ன எழுத போகிறோம்? ஃபஸ்ட்டு டோட்டல் லென்த் கேட்டிருக்கா. இப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த கிளாத் என்னென்னோ 3யுமே ஆட் பண்ண போகிறோம். 2 × 3/4 2 × 1/2 + 1 × 1/4 மீட்டர். கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே எடுத்து ஆட் பண்ணி எழுதியிருக்காளுங்க. வேறு ஒன்றுமே பண்ணல. இப்போ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லாம் இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ் என்னென்ன? இதில் 2, இதுலேயும் 2, தேர்டு ஒன்னில் 1. அப்போ 2 + 2 + 1 எத்தனை? 5. ஃபஸ்ட்டு we add whole numbers 2 + 2 + 1 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு we add எது? ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எதை ஆட் பண்ண போகிறோம்? ஃப்ராக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது? 1/2 3/4 1/4 1/2 3/4 1/4 ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ டினாமினேட்டர் இதில் எல்லாம் 4, இதில் மட்டும் 2. இதை 4 ஆக்கணும். என்ன பண்ணணும்? மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்குவோமா? இப்போ 3/4 இது கீழே 4 வரணும்னு என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். மேலேயும் கீழே. அப்போ மேலே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2, கீழே மல்டிபிள் பண்ணால் 2 × 2 4. புரியுதாம்மா? இது எப்படின்னு? ப்ளஸ் 1/4. 3லையுமே காமனாக 4 இருக்குனால 4. மேலே உள்ளது 3 என்னென்ன? 3 + 2 + 1. 3 + 2 5 5 + 1 6 டிவைடட் பை 4. 6/4 இதை எப்படி அடிச்சு கொடுத்தோன்னா என்ன வரும்? 2 டேபிளில் 2 2s are 4 3 2s are 6 3/2. இது அதே மாதிரி மிக்சடு ஃப்ராக்ஷனில் மாத்திரம் என்ன பண்ணோம்? டிவிஷன் போடுவோமா? 3 2ஆல் டிவைட் பண்ணனா 1 2s are 2. ஃபஸ்ட்டு என்ன போடுவோம்? கோஷன்ட்டு மேலே உள்ளது. ரிமைண்டர்னா மீதி டிவைடட் பை நம்ம என்ன? டிவைசர் அது 2. புரியுதாம்மா எப்படின்னு? இப்போ கடைசி என்ன பண்ணணும்? டோட்டல் லென்த் ஆஃப் த கிளாத் பாட். எவ்வளோ கிளாத் வாங்கியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் ஆட் பண்ணது ப்ளஸ் ஹோல் நம்பரோட அடிஷன் ப்ளஸ் இந்த 1 + 1 × 1/2. இப்போ 5 + 1 6 × 1/2 மீட்டர். புரியுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 13 பார்ப்போமா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 13ல் ஆட் 3 × மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருவாங்க. ஹோல் நம்பரு ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ். ஓகேவா? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக 3 × 2/4 + 7 × 2/5 ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்தால் ஃப்ராக்ஷனாக எப்படி மாற்றுறது அப்படின்னு தெரியுங்களா? எப்படியும் 3 × 2/4 இதை எப்படி மாற்றுவோம்? 3யையும் 4யையும் என்ன பண்ணணும்? ஹோல் நம்பரையும் டினாமினேட்டரை என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணுவோமா? இப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன? 3 × 4 12. 12ஓட நியூமரேட்டரை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 12 + 2 14. 14 டிவைடட் பை என்ன இருக்குது? 4. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்னது? 7 × 2/5. இப்போ 7 × 2/5. இப்போ இதை என்ன பண்ணுவோம்? 7 × 5 7 × 5 35 + 2 37 டிவைடட் பை 5. ஓகேவா? அப்போ 3 × 2/4 அப்படின்னா என்னது? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 14/4 ப்ளஸ் 7 × 2/5 என்ன கண்டுபிடிச்சோம்? 37 டிவைடட் பை 5. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் டேரெக்டாக நியூமரேட்டரை ஆட் பண்ணிடலாம். டினாமினேட்டர் ரெண்டும் எப்படி இருக்குது? டினாமினேட்டர் ரெண்டுமே நாட் ஈக்குவல். அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுக்கும் எல்சிஎம். இப்போ எல்சிஎம் ஆஃப் 4 and 5. இப்போ எல்சிஎம் 4,5க்கு எல்சிஎம் எடுக்குமா? 2 டேபிளில் போடுவோமா? 2 டேபிள் போடலாம். 2 2s are 4. ஓகேவா? அப்போ 5 2ல் வராதனால 5 அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அகைன் 2 டேபிளில் போடுவோமா? அப்போ 1 2 is 2 5 அப்படியே வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் என்னது? 5 டேபிள்
1 அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 1 5s are 5, 2 into 2 4, 4 into 5 20. ஓகேவா? அப்போ LCM of 4 and 5 is 20. ஓகேவாம்மா? அப்போ LCM கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு டினாமினேட்டரையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ என்னென்ன? 14 divided by 4 plus 37 divided by 5 equal to, இப்போ இது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் 20 எடுத்துக்கிறோமா? 4 into 5 எத்தனை? 20. மேலே என்ன பண்ண போகிறோம்? இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ணலை. ஓகேவா? கிராஸ் மல்டிபிள் என்ன வரும்? 14 into 7. இப்போ 14ஐயும் 7ஐயும் 14 into 5. ஓகேவா? கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கிராஸ் மல்டிபிள்னா 14 into 5 எத்தனை? 14ஐயும் 5 மல்டிபிள் பண்ணுங்க. 4 5s are 20. 20க்கு 0, பேலன்ஸ் 2, 1 5 is 5, 5 plus 2 7, 70. ஓகேவா? 70 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்னது? இது ரெண்டையும் இது 4 into 37 கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா? 37 into 4, 7 4s are 28, 28னா 8, பேலன்ஸ் 2, 3 4s are 12, 12 plus 2 14. ஓகேவா? அப்போ 148. ஓகேவா? டிவைடட் பை 4 into 5 20. நம்ம LCM கண்டுபிடிச்சது. இப்போ 70 plus 148 எவ்வளவு? 218, 218 டிவைடட் பை 20. ஓகேவா? இதோட ஸ்டாப் பண்ணுறது தான் ஸ்டாப் பண்ணிக்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணுறீங்கன்னா 2 டேபிளில் பண்ண போகிறேன். 10 2s are 20. இங்கே என்ன வரும்? 1, 1ல் 2 வராதனால 0. இப்போ 18, 9 2s are 18. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது எப்படி இதே மாதிரி மிக்சடு ஃப்ராக்ஷனில் எப்படி மாற்றுறது அப்படின்னா 109 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ 10 10s are 100. ஓகேவா? பேலன்ஸு 9. ஓகேவா? இப்போ கோஷன்ட்டை ஃபஸ்ட்டு கோஷன்ட்டு தான் ஹோல் நம்பர். இதுதான் என்னது? ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் பேலன்ஸ் என்ன போடணும்? ரிமைண்டர் எதில் போட போகிற? நியூமரேட்டரில் ரிமைண்டரையும் டிவைசரை டினாமினேட்டர்லையும் போடணும். அவ்வளோதான். புரியுதா? அப்படின்னு இதோட ஸ்டாப் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ 13th சம் புரியுதாம்மா?